டெலிட்டட் சீன்ஸ் இன்னும் இருக்கா எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணாம அப்படி? இல்லை, என் படங்கள் எதுவுமே ரெமூஷன் இருக்காது. ஏன்னா பக்கா பிளான் பண்ணிடுறேன். ஓகே, தேவையானதா எடுப்பீங்க. ஆமாம்மா, ட்ரிம்மிங்கில் வேணா ஒரு சீனுக்குள்ள லீடு, எண்ட் லீடு, இன்பிட்டில் சில டைலாக்ஸு இதுதான் போகுமே தவிர சீன்ஸ் லம்பா ஒரு சீன் அப்படி தூக்கி வச்சதெல்லாம் இல்லை. ஏன்னா அது தெளிவாக இருக்கேன். அண்ட் இப்போ எல்லாருமே பெருசாக பேசப்படுது ஜனநாயகம் படத்துடைய இந்த பைரசி லீக் ஆயிடுச்சுல சார், அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம் வந்து அவ்வளோ கோடி போட்டு எடுத்திருக்கோம், எவ்வளோ ஒரு போகிற போக்கில் வந்து ஒருத்தவங்க வந்து டவுன்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது எப்படி சார்? ஏன்னா ஒரு இயக்குனர் வழி தெரியும், 500 கோடி லாஸ் அப்படின்ற. இயக்குனர்னு இல்லை சார், சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வழி தெரியும் சார். இங்கே தவறு இங்கே நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நியூஸ்லாம் பார்த்துட்டு, இப்போ சினிமாவில் ஒரு சங்கத்தில், இப்போ இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்காங்க, எடிட்டர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்காங்க, கேமராமேன் சங்கத்தில் அங்கே உறுப்பினர் இருக்காங்க. கேமரா மட்டும் இல்லை, கேமரா அசிஸ்டன்ட் கேமரா மட்டும் இல்லை, அவங்க உறுப்பினர் இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு நான் டைரக்டர்னா என்னுடைய அசிஸ்டண்ட்டும் உறுப்பினர் இருக்கணும். அப்போ இந்த ஒரு சங்கத்தில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும்.